இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரியே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரியே, இன்று டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி. இன்று இரவிலிருந்து நாம் கிறிஸ்துமஸ், நம் தேவன் நம் மீட்பர் பிறந்த விழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். உங்கள் அத்தனை பேருக்கும் முன்கூட்டியே என் இனிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுடைய நற்செய்தியில் சக்கரியாவினுடைய பாடல் வாசிக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியா நாட்டில் வாழ்ந்த பழங்குடியின மக்கள் இவ்வாறாக வாழ்ந்தார்களாம். அவர்கள் தலை வாருவதில்லை, முகத்தை சவரம் செய்வதில்லை, குளிப்பதில்லை, கந்தல் ஆடை அணிந்து வாழ்ந்து வந்தார்களாம். ஒரு முறை இந்த பழங்குடியினர்கள் அத்தனை பேரும் இணைந்து ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாலை ஓரத்தில் ஒரு பச்சிலும் குழந்தை ஒரு புதருக்குள் அழுது கொண்டிருந்ததாம். பழங்குடியின மக்கள் இரக்கம் கொண்டு அந்த குழந்தையை தூக்கி கொஞ்ச ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த பழங்குடியினர் மேல் வரக்கூடிய துர்நாற்றம், அந்த கந்தலான ஆடையை பார்த்து அந்த குழந்தை இன்னும் அதிகமாக அழ ஆரம்பித்ததாம். நினைத்தார்கள், ஒருவேளை நம் உடலில் இருந்து வரக்கூடிய துர்நாற்றம் தான் என்று அத்தனை பேரும் அங்கு இருக்கக்கூடிய நதியில குளித்தார்களாம். வந்து அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுகிறார்கள். மீண்டும் அந்த குழந்தை அழ ஆரம்பித்தார். முகம் சவரம் செய்யாத காரணத்தினால் இந்த முடியெல்லாம் அந்த குழந்தையின் மேல் படுவதால் அந்த குழந்தை மீண்டும் கத்த அழ ஆரம்பித்தது. உடனே முகசவரம் செய்து கொண்டார்கள். படிப்படியாக இந்த குழந்தைக்காக நாகரிகத்தையே மாற்றிக்கொண்டார்கள். பிரியமான சகோதரரே, ஒரு குழந்தை இந்த பழங்குடியின மக்களை ஒரு நாகரிகத்திற்கு கொண்டு வந்தது என்றால், நம் தேவன் மீட்பர் இந்த உலகத்திற்கு வந்ததே நாம் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும், நாம் ஒவ்வொருவரும் இன்னும் சமத்துவத்தோடு, சகோதரத்துவத்தோடு, சமநிலையோடு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று உழைத்தவர், கற்பித்தவர், வாழ்ந்து காட்டிய நம் மீட்பர் நம் மத்தியில பிறந்து விட்டார் என்பதைத்தான் இன்றைய நாளுடைய நற்செய்தியில சக்கரியாவுடைய புகழ் பாடலாக இருக்கின்றது. லூக்கா நற்செய்தியாளர் இவ்வாறாக கூறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பும் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் அவர் ஒன்றாக பார்க்கின்றார். முதலில் இருவருடைய பிறப்பும் முன்னறிவிக்கப்படுகின்றன. இரண்டாவதாக இருவருடைய பிறப்பும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பாக இருக்கின்றது. மூன்றாவது, மரியாவும் சக்கரியாவும் புகழ் பாடல் பாடுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் சக்கரியாவுடைய பாடல் வெறும் பாடலாக இல்லை. அவர் முன்கூட்டியே ஆண்டவர் மீட்பர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்திருக்கின்றார், எதற்காக அவர் பிறந்திருக்கின்றார், அல்லது எதற்காக அவர் அனுப்பப்பட்டிருக்கின்றார், அவருடைய லட்சியம் என்ன, அவருடைய குறிக்கோள் என்ன, அவருடைய அரசு என்ன என்பதை தெளிவாக சக்கரியாவுடைய பாடல்ல நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இருளில் நடக்காமல் ஒளியில் நடக்கக்கூடிய மக்களை வழிகாட்டக்கூடிய தேவனாக இன்றைய நாளில் முன்னிறுத்தப்படுகிறார் என்றால் அது மிகையாக. நம்முடைய ஆண்டவர் ஒளியில் நடக்கக்கூடிய மக்களாக மற்றும் நீதிக்கும் உண்மைக்கும்
சான்று பகரக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். சமத்துவம் சகோதரத்துவம் எங்கிருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த தேவன் ஒவ்வொரு நாளும் பிறந்து கொண்டுதான் இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் நம் மத்தியில இந்த சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டதால் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படிப்பட்ட வழிகள் தான் நடக்க வேண்டும், இப்படிப்பட்ட சித்தாந்தங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட கொள்கை கோட்பாடுகளை கொண்டவர்களாக வாழ வேண்டும், அதற்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பியவர் நாம் தேவன் இயேசு கிறிஸ்து. நம்முடைய இதயத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தெருவில், நம்முடைய ஊரில், நம்முடைய சமூகத்துல ஒட்டுமொத்தமாக அப்படிப்பட்ட இறை அரசை நிலைநாட்டக்கூடிய மக்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்று அந்த பழங்குடியினர் மக்களை ஒரு சின்ன குழந்தை மாற்றியது என்றால் அதை விட மேலான குழந்தையாக நீர் பிறந்தீர். அன்பு தெய்வமே, நாங்களும் மாறணும். நிறைய காரியங்கள் எங்கள் மத்தியில துர்நாற்றம் அடிக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள், கட்டுப்பாடற்ற வாழ்க்கை, தாறுமாறான எண்ணங்கள், தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், தீய சக்திகள், மூட பழக்க வழக்கம், அத்தனை இருந்தும் நாங்கள் விடுதலை பெற்றவராக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.